பிரியமானவர்களே, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? நீங்க சந்தோஷமா இருக்குன்னு முயற்சி பண்றேன், சந்தோஷமா இருக்க முடியல. ஏன் முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் ஒன்றும் பதிலை தர மாட்டேங்கிறாரு. ஜெபம் பண்ணி பார்க்கறேன், ஒன்றும் பதிலே கிடைக்கல. ஆண்டவரே என்னை மறந்துட்ட மாதிரி அவருடைய முகம் மறைக்கப்பட்டு போச்சு. அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அவருடைய முகமே எனக்கு மறைக்கப்பட்ட மாதிரி இருக்குது. ஆண்டவருக்கு மேல கோபமோ அப்படிலாம் நினைத்து கொண்டு இருக்கிறீங்களா? சில சமயம் அவர் கோபப்படுவார். ஏன் தெரியுமா? அவர் நம்முடைய தகப்பன் தானே. கீழ்ப்படியாத பிள்ளை மேல தகப்பனுக்கு ஒரு கோபம் வரும் தெரியுமா? நான் சொன்ன நீ செய்யல, ஓ அப்பாட்ட பேசாத அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தான் வரும். அவர் நம்ம பிள்ளைகளை போல நேசிக்கிறார்ல. பாருங்க, வேத புஸ்தகத்துல ஏசாயா 54:8 இமை பொழுது என் முகத்தை உனக்கு மறைத்தேன், இமை பொழுது உனக்கு என் முகத்தை நான் மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்றார். அவருடைய முகத்தை நமக்கு மறைச்சிட்டு வரான். அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்களா? நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். சில சமயம் எவ்வளவுதான் ஜெபிச்சாலும் அவருடைய பிரசனத்தை உணர முடியாது. அவர் முகத்தை மறைத்து கொள்ளுவார். ஆனா நித்திய கிருபையோடு அவர் இறங்குவாராம். நம்ம தப்பு பண்ணும்போது நம்மளை சரிப்படுத்துறதுக்காக அவர் முகத்தை மறைப்பார். ஒரு பிள்ளை ஒழுங்கா படிக்கல, மார்க் எடுக்கல, துன்மார்க் ஃப்ரெண்ட்ஸோட சுத்திட்டு வர்றான். தகப்பன் சொல்ல, பேசாத போடா, நீ சொல்றபடி கேட்கறதில்ல, ஒழுங்கா படிக்கிறதில்ல, மார்க் எடுக்கல அப்படின்னு சொல்லி பேசாம இருப்பா. பார்த்தீங்களா? இவங்க பேசினோட முகத்தை திருப்பிட்டு போயிடுவார். அதனால தகப்பனுக்கு பிள்ளை மேல அன்பு இல்லைன்னு அர்த்தமா? அன்புனாலதான் முகத்தை மறைக்கிறார். அப்படியாவது இவனை சரிப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி. ஒரு சமயம் ஒரு கூட்டத்துல நான் பிரசங்கம் பண்ணணும். அப்ப ஆண்டுடைய பாத்துல காலையில உபவாசத்தோட ஜெபிக்கிறதுனுடைய வழக்கம். நான் காத்திருந்து காலையில இருந்து ஜெபிக்கிறேன். அப்புறம் ஜெபம் பண்ணா 1 மணி நேரம் ஆச்சு, 2 மணி நேரம் ஆச்சு. ஆண்டோடைய முகத்தை என்னால பார்க்க முடியல. அதாவது ஆவிக்குள்ள அவரை தரிசிக்க முடியல, அவருடைய குரலை கேட்க முடியல. நான் என்ன செய்தி கொடுக்கணும், இன்னைக்கு கூட்டத்துல என்ன பேசணும், ஆண்டோடைய முகம் எனக்கு அப்படியே மறைக்கப்பட்ட மாதிரி அவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. அப்ப நான் ஆண்டவரை துதிச்சு பாட்டு பாடி பார்க்கறேன், ஜெபித்து பார்க்கறேன், முழங்காலே நிக்கிறேன். 2 மணி நேரம் ஆச்சு. அவருடைய முகம் எனக்கு மறைக்கப்பட்டு போச்சுதா, எனக்குள்ளே தடுமாற்றம். அப்ப நான் உள்ள உடைந்த, ஆண்டவரே நீங்க உங்க முகத்தை மறைச்சிட்டா நான் எப்படி இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவேன்? நீங்க செய்தி சொன்னாதான் நான் பிரசங்கம் பண்ண முடியும். நீங்க சொல்லாத உடனே நான் எப்படி பேச முடியும்? உங்க பிரசன்னத்தை என்னால உணர முடியலையே. கண்ணீரோட, ஆண்டவரே ஏதாவது தப்பு இருந்தா எனக்கு சொல்லுங்க, நான் சரிப்படுத்திக் கொள்றேன்னு அப்படி ஜெபிச்ச உடனே சொன்னார், மகனே உன்னுடைய உள்ளத்தின் ஆழத்துல ஒரு கசப்பு இருக்குது பாரு அப்படின்னாரு. உள்ளத்தின் ஆழத்துல கசப்பு, ஒரு ஆளை குறித்த கசப்பு இருக்குது. இந்த கசப்பை உள்ளத்துல வைத்து கொண்டு ஜெபம் பண்ணா நான் இப்படி உனக்கு தரிசனமாகி பேசி பதில் கொடுக்க முடியும்? உன்னுடைய பாவம், அந்த கசப்பு என்கிற பாவம் உள்ளத்துல வந்துட்டு அது என் முகத்தை மறைக்கிறது. அதனால என் முகத்தை நான் மறைச்சு கொண்டேன். போ. அப்ப நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? அந்த கசப்பு வெளியே வரணும். போய் சம்பந்தப்பட்ட ஆள்கிட்ட மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வா. இப்படி வருத்தத்தை, வேதனை, கசப்பை வைத்துக்கிட்டா நான் எப்படி பேசி உன்னை பயன்படுத்த முடியும்? அப்ப சரி ஆண்டவரே நீ கீழ்ப்படிந்து நான் போய் மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாயிட்டு வந்த உடனே ஆண்டவர் பேச ஆரம்பித்தார். இன்னைக்கு இந்த செய்தியை சொல்லு, இன்னென்ன மாதிரி மக்கள் வருவாங்க, அவங்களுக்கு இப்படி எல்லாம் ஜெபம் பண்ணு, நான் அற்புதம் செய்வேன், சந்தோஷமாய் சொல்லிட்டு போனார். அதே மாதிரி நடந்து. அப்ப ஏன் ஆண்டவர் முகத்தை மறைக்கிறாரு? நம்ம நிறைய சமயத்துல ஆண்டவர் முகத்தை மறைச்சிட்டு பேசலன்னு உடனே நம்ம அதோட விட்டுட்டு அப்புறம் பைபிள் வாசிக்கிறது இல்லை, ஜெபிக்கிறது இல்லை, ஆண்டவர் என்னை மறந்துட்டான்னு தொடர்ந்து பின்னாலே போய் கொண்டே இருக்கிறோம். நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல போய் உங்களை சரிப்படுத்த ஒப்பு கொடுக்கணும். ஏன் ஆண்டவர் முகம் மறைக்கப்படுது? ஏன் ஜெபத்துக்கு பதில் வரல? அப்போ ஆண்டவருக்கு என்னை குறித்து ஏதோ ஒரு வருத்தம் இருக்குது, நான் சரிப்பட வேண்டிய காரியம் இருக்குது,
அதை சரிப்படுத்த ஒப்பு கொடுங்க. அதை விட்டுட்டு நீங்க ஆண்டவரை விட்டு இன்னும் தூரமாய் போய் அழிவை தேடி கொள்ளக்கூடாது. பிசாசு எப்ப நீ பார்த்துக்கிட்டே இருக்கா, நீங்க அப்படி விலகுனா உங்களை கேப்சர் பண்ணிக்கொள்ள, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உங்களை விட்டு வெளி விலைக்கு வாழ்க்கை அழிச்சிருவான். அதனால இமை பொழுதுதான் ஒரு முகத்தை மறைப்பார், ஆனா நித்திய கிருபையுடன் நமக்கு இறக்க செய்வார். அவரால் நம்மகிட்ட பேசாம இருக்க முடியாது. அவர் நம்மை உணர்த்தி சரிப்படுத்தி நம்மோட பேசத்தான் விரும்புகிறார். நம்ம பாவத்தை நிமித்தம் அவருடைய முகம் மறைக்கப்பட்டு பேசல இவ்வளவு துக்கப்படுவார் தெரியுமா? எப்ப மனம் திரும்பும், எப்ப திரும்பி வருவன்னு காத்திருப்பார். இன்னைக்கு யோசித்து பாருங்க, எங்கேயோ தேவனை துக்கப்படுத்திட்டீங்க, எங்கேயோ ஆண்டோடைய நாமம் உங்களால தூஷிக்கப்பட்டது, எங்கேயோ ஒரு காரியத்துல தவறு செய்து அவருடைய முகம் உங்களுக்கு மறைக்கப்படுவதற்கு நீங்க காரணமாயிட்டீங்க. அதனால அவர் மறைத்தார். ஆனா உங்களுக்கு இறங்கும்படி காத்திருக்கிறார், உங்களை மன்னிக்க, உங்களை சரிப்படுத்த, உங்களை ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன், உங்களை துக்கப்படுத்திட்டேன், உங்களுடைய முகத்தை மட்டும் எனக்கு மறைக்காதங்க, நீங்க பேசலைன்னா என்னால வாழ முடியாது, என்னை மன்னிச்சு சரிப்படுத்துங்கன்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் காத்திருக்கிறார். உடனே உங்களை தூக்கி எடுப்பார், உங்களை கழுவி சுத்தம் பண்ணி அவரை அணைத்துக் கொள்ளுவார். அவர் தான் அந்த பாவத்தை மாற்ற முடியும். அவர் மாற்றி சரிப்படுத்தி நம்மை சேர்த்துக் கொள்ளுவார். நித்திய கிருபையின்படி உனக்கு இறங்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரே என்னை மன்னிச்சிருங்க, என் குறைகள் தவறுகளை மன்னிச்சிருங்க, உங்களை துக்கப்படுத்தும்படி வேதனைப்படும்படி நடந்துட்டதை மன்னிச்சிருங்க, உங்க முகத்தை மட்டும் எனக்கு மறைக்காதுங்க, நித்திய கிருபையின்படி இறங்குவேன்னு சொன்னீங்களே, எனக்கு இறக்க செய்யுங்க, என்னை ஒப்பு கொடுக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென்.